அஷ்டமத்துல குரு இருக்கும்போது எதிர்பாராத துட்டு, எதிர்பாராத மணி, இது எல்லாம் வரும். அதாவது என்ன, பசங்க மூலியமா வர வேண்டிய பணம், பேங்க்ல இருந்து நம்ம கிளியரன்ஸ் ஆகி வர வேண்டிய பணம், அரியர் பணம், லாட்ரி பணம். எந்த காலத்திலையும் தனுர் ராசிக்காரர்களுக்கு பண பிரச்சனையே வராது. சிறு வயசுல வேணா கஷ்டப்படலாம். ஒரு 40 வயசுக்கு மேல இமாலய சாதனை. அவங்க கடன் எக்ஸ்ட்ரா வட்டிக்கு வாங்கியிருக்கிற கடன்லாம் க்ளோஸ் ஆகும், கிரெடிட் கார்டு எல்லாம் க்ளோஸ் ஆகும். இவங்களுக்கு பண வரவு தாராளமா இருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் கூட வரும். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதுல மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்துல மாட்டுவதுங்கிறது சராசரியா 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்கா குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலனா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸ்ல கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா சார், தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? ஒரே விஷயம் தான்மா, தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பார்த்துக்க வேண்டியது, தாயாருடைய உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும், வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ரெண்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சண்டை, வாக்குவாதம், பேங்க்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, ஜப்தாகிறது, என்பி ஆகிறது, குழந்தைகளோட உடனைகள், இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு அக்கறையாக இருக்கக்கூடிய நிலைமைகள் தான். 4ஆம் இடத்துல சனி, அஷ்டமத்தில் குரு, காம்பினேஷன் இஸ் நாட் குட். உண்மை சொல்லலாம் அதுதான். ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு கடவுள் ஒரு ஜோக்கர் சீட்டை லாஸ்ட்டில் கொடுத்து கட்டை அப்படியே மாற்றி ஜெயிக்க வைக்கிறான்னா பிகாஸ் ஆஃப் ராகு தான். ராகு போய் உட்கார்ந்துருக்கிற இடம் 3ஆம் இடம், அசாத்தியமான வலிமையும் பலத்தையும் கொடுக்குறது. அதனால கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறது. அதனால உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி நீங்க அப்படியே அதுல இருந்து மேல வந்துட்டு இருப்பீங்க. டைட்டானிக் ஷிப்பே முழுகினாலும் எப்படி லாஸ்ட்ல ஹீரோயின் கையை பிடிச்சி மேல வந்துட்டாங்களோ, அந்த மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கு அந்த டைட்டானிக் ஷிப்ல இருக்கக்கூடிய ஹீரோ மாதிரி எவனோ ஒருத்தவங்களாவது காப்பாற்றுவான். அது வேணா சொல்லலாம். அஷ்டமத்துல குரு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது நிறைய பேருக்கு கேஸு, நிறைய பேருக்கு மெமோ வர்றது, சில பேருக்கு நோட்டீஸ் வருது, அனிமா வீட்டுக்கு வர்றது, இன்னும் சில பேருக்கு தேவையில்லாத அரெஸ்ட்டு, சில பேருக்கு யாரோ பண்ண குற்றத்துக்கு போய் நான் பதில் சொல்லணுங்கிற மாதிரி விஷயங்கள். மெயினாக என்டர்பிரனர்ஸ், கார்பரேட் லெவலில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே தயவுசெய்து அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துங்க. பேங்க் மூலியமாக ப்ராப்ளம் வரும், யாரோ கூட வேலை செஞ்ச சபார்டினேட்ஸ் மூலியமா ஏதாவது ஒரு ட்ராப்ளம். மெயினாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், தனுசுல பிறந்த எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத இஷ்யூங்களில் கவனமாக இருக்கணும். பசங்களுக்காக நிறைய செலவுகள் செய்கிற மாதிரி வரும், அதிகமான செலவு, சுப விரயங்களா இருக்கும், ஆடம்பர விரயங்களா இருக்கும், இருக்கிறதே மறுபடியும் வாங்குற மாதிரி. பசங்களுடைய படிப்புக்காக செலவு, எஜுகேஷனுக்காக செலவு, ரொம்ப அதிகமாக நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும். சில இடங்கள் நம்ம வேலைக்கு போனாலும் சம்பளமே கொடுக்க மாட்டானே. அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது என்னன்னா அப்படிப்பட்ட விஷயங்களை பண்ண வைப்பார். அதான் என்ன, வேற ஊருக்கு போகணும், வேற நாட்டுக்கு போகணும், இல்லை வேற ஸ்டேட்டுக்கு போகணும், வேற மொழி பேசக்கூடிய சமூகத்தின் பக்கத்தில் நம்ம உட்காந்துக்கணும். அப்போ யுவர் திங்ஸ் ஆர் நார்மல். ஒரே விஷயம் தான்மா, ஜாதகத்துல இவ்வளோ கடுமையான கிரகங்கள், நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள் போய் மறையும் போது ஒரே பரிகாரம் தான். எந்த அளவுக்கு நீங்க சுவாமிக்கு விரதம் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. குருமாரில் எடுத்துங்க, சாய்பாபாவை எடுத்துக்கங்க, ராகவேந்திரரை எடுத்துக்கங்க. வியாழக்கிழமை இல்லையா திங்கக்கிழமை மத்தியானம் நீங்க சாப்பிடாதீங்க, காலையில நைட்டும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. இது பயங்கர பரிகாரம். இது பண்ற ஒரு வேலை சாமானிய வேலை கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு 5 வாரம் பண்ணும்போதே உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அப்படியே ஸ்லோவாக கம்மியாகிறது தெரியும். மூச்சே விட முடியலங்கிற நிலைமையில நல்லா மூச்சு விட ஆரம்பிச்சிருவான். ஓ ரைட், ஓகே, இப்போ நான் பழிச்சிருவேன் அப்படிங்கிற தைரியம் வந்துடும். அதனால விரதம் இருக்கும்போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கர்ப்பிணியாக இருக்காங்க, இல்லை வீட்டில் பெரியவங்களா இருக்காங்க, அப்போ அவங்க விரதம் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், காலையில் நைட்டும் உப்புமா மாதிரி சாப்பிட்டுக்கலாம். உப்பு போடக்கூடாது, காரம் போடக்கூடாது.
போடாமல் மத்தியான நேரம் சாப்பிட முடியாமல் இருந்தால் சாப்பிடாம இருந்தால் பெரிய. ரெண்டாவது, சரி நீங்கள் என்ன பண்ணணும்? அன்னதானம் செய்யணும். திங்கக்கிழமை மத்தியானம் தயிர் சாதம் தானம் பண்ணணும். யாருக்கு பண்ணணும்? பெண்களுக்கு தானம் பண்ணணும். ஒரு 5 பேர் பெண்களுக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு இல்லை அட்லீஸ்ட் ஒரு பொட்டணமான வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக அவங்க ருசிப்பாங்க. இதில் என்னென்னா, அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது எதிர்பாராத துட்டு, எதிர்பாராத மணி, இதெல்லாம் வரும். அதாவது என்ன, பசங்க மூலிமா வர வேண்டிய பணம், பேங்க்லேருந்து உங்கள் கிளியரன்ஸ் ஆகி வர வேண்டிய பணம், அரியர் பணம், லாட்ரி பணம், புரியுதா, இன்சூரன்ஸ் பணம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு செகண்ட் ஹேண்ட் வீடு, செகண்ட் ஹேண்ட் வண்டி, ஜப்தான நகைகள், இதெல்லாம் வாங்கக்கூடிய தகுதி பிறக்கும். இப்போ செட்டில்மெண்ட் பண்ணி முடிப்பீங்க. நிறைய இடங்கள்ல கோர்ட்டில் வந்து பிரச்சனை ஓடின்னு இருக்கும், அவுட் ஆஃப் கோர்ட்டில் உட்காந்து செட்டில்மெண்ட் பண்ணி முடிக்கிறது. ஆனால் அஷ்டமத்தில் குரு போகும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய உறவுகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போ அந்த அளவுக்கு முக்கியம். இப்போ தப்பான ரிலேஷன்ஷிப்பு, தப்பான சேர்க்கை, தப்பான விஷயங்கள், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. மெயின், உங்களால் முடிஞ்சுன்னா முடிஞ்சுன்னு சொல்லணும், முடியலன்னா முடியலன்னு சொல்லணும். இல்லைன்னா ஐயோ அவர் ரொம்ப நல்லவருங்கன்னு சொல்லி அவருக்கு நீங்கள் சிபாரிசு பண்ணி லாஸ்ட்டில் நீங்கள் போய் பணத்தை கட்டுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. லோன் அவங்களுக்காக வாங்கி கொடுப்பாங்க, லாஸ்ட்டில் அவன் ஓடி போயிடுவான். ரொம்ப சார், நானும் அவனும் நகையும் சதையும் மாதிரி சார். அவன் எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் தெரியும் சதையும் சேர்ந்து பிடிச்சிட்டு போயிடும். அதனால எல்லா இஎம்ஐ நீங்கள் கட்டுற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மெயினாக அண்ணன் தம்பி கூட நிறையா ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான பரிகாரம் நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லியிருக்கேன், அன்னதானம் செய்வதுன்னு ஒன்று. இதை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே ஹெல்த் கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் மெயினாக அஜீரண கோளாறு, அடிவயிறு, இந்த மாதிரி விஷயங்கள்ல சத்து கவனமாக இருக்கும். கண்டிப்பா. இப்ப அடுத்தவங்களுக்காக பணம் வந்து விரயமாகும் சொல்லியிருக்கீங்க. அவர்களுடைய பண வரவு எப்படி இருக்கும்? அவர்களுடைய கடன் தொல்லை அப்படின்றது நீங்குமா? அவங்க கடன் எக்ஸ்ட்ரா வட்டிக்கு வாங்கியிருக்கிற கடன்லாம் க்ளோஸ் ஆகும், கிரெடிட் கார்டு எல்லாம் க்ளோஸ் ஆகும். இவங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் கூட வரும். ஆனால் இது மற்றவங்களுக்காக அப்படின்னு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், ரெடி ஆகிடும். இப்போ மாணவர்களுடைய கல்வி அப்படின்றது இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? 85% நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய திங்கிங் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில் குழப்ப நிலை அடையக்கூடாது. ஃபிக்ஸ்டாக ஒன்றுனா ஒன்று, அதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் போகணும். லாஸ்ட் மினிட்ல இது ஜாஸ்தியாக வருமோன்னு நினச்சி பயப்படுத்தி சம்மந்தம் இல்லாமல் படித்து அங்கே போய் இருக்கிறத கரெக்டாக எழுதாமல் இந்த மாதிரி குழப்ப நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, தனுசு ராசி நண்பர்கள் எந்த விதத்துலையுமே சரி பெரியவங்களை அவமானப்படுத்தாமல் பார்த்துக்கிறது, பெரியவங்களுடைய சாபத்தை வாங்காமல் இருக்கிறது இந்த டைமில் ரொம்ப நல்லது. அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது சாபம் கொடுத்தாங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். அதனால் தயவுசெய்து பெரியவங்களும் சரி முடிஞ்ச அளவுக்கு பசங்களை திட்டாதீங்க, பெரியவங்களை கரெக்டாக கவனமாக யூஸ் பண்ணிங்க, நல்லா இருப்பீங்க. இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது? அதாவது பசுமாடுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுறீங்களோ, அகத்திக்கீரை தானம் பண்ணுறது, மெயினாக பௌர்ணமி அன்னைக்கும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கும் போய் பசுமாடு தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு எனக்கு காசு பணம் இருக்குன்னா ஒரு குட்டி வெள்ளியில் பசுமாடு வாங்கி எங்கேயாவது மடங்களுக்கு தானம் பண்ணலாம். அங்கே பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, வேதம் படித்த பிராமணர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணும்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு கெட்ட பலன்கள் அப்படியே 50% மாறும். இனி எனக்கு கொஞ்சம் பணம் இருக்குன்னா நீங்கள் ஒரு பசுமாடை வாங்கி தானம் பண்ணலாம். பணமே இல்லை சார் எங்கிட்ட, நான் சுத்தமாக ரொம்ப கஷ்டப்படுறேன்னா மாட்டு தொழுவத்தில் போய் 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வரணும். திங்கக்கிழமை மத்தியான நேரம் ஒரு 1 மணி நேரம் நெக்ஸ்ட் 1 இயருக்கு பராபவாண்டு முடிகிற வரைக்கும் மாட்டு தொழுவத்தில் போய் ஜம்முன்னு பசுமாடு உட்காந்துருக்கும். நீங்கள் ஐயோ நாறுதேன்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. இது பெரிய ஒரு கிஃப்ட் உங்களுக்கு. அதாவது இந்த பரிகாரம் நான் சொல்கிறதுக்கே நான் பெரிய ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். அது அந்தளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த டைம் பில்ல வந்து டக்குன்னு குழந்தெல்லாம் பிறக்கும். அந்த பசுமாட்டு தொழுவத்தில் போய் உட்காந்துட்டு வருவாங்க. 3 மாதத்தில் டக்குன்னு அந்த ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிடுவாங்க. குருஸ்தானம் அதிகமாக வேலை செய்யும்போது, அஷ்டமத்தில் குரு உட்காரும்போது மாட்டு தொழுவத்தில் போய் உட்காந்திங்கன்னா லைஃப் மாறும். பிலீவ் மீ, இட் வில் ஹேப்பன். கண்டிப்பா. இவர்களுக்கு இந்த பீரியட்ல 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 80% கொடுக்கலாமா? ஹெல்த்ல பார்த்தீங்கன்னா 60% கொடுக்கலாம். ரொம்ப கவனமா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் சார்? அடமழங்க இவங்க காட்டில். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு 4ஆம் இடத்துல சனி இருந்தால் கூட பயணத்தில் கவனமாக இருக்கணும். வேற்றுமொழி இனத்தவர்களோட உறவு கவனமாக இருக்கணும். தயவு செஞ்சு யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. அந்த வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாற்றணும். அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பலன் இருக்குது. குரு மாறின பிறகு பார்வை இல்லையே சார், இப்போ 7ஆம் பார்வையாக இருக்கார். தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். குருவோட வீட்டை குருவே பார்க்குறாரு. ஏற்கனவே குரு பார்த்தா நன்மை, அவரை பார்த்தா 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும். பார்க்குறார், பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பா சார். ஆனா நீங்க அடமனன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனைகளை மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. நல்லது எந்த மாதிரியான நல்லதுகள் நடக்கும்? ரொம்ப கரெக்டாக கவனிச்சிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல சொத்து சேரும், வருமானம் சேரும்,
திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், கடன் தீரும், ஆரோக்கியம் வரும். ஏற்கனவே தெளிவாக பேசக்கூடியவங்க. இவங்க மனசில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசக்கூடிய ஆளே கிடையாது. எல்லாம் ரஜினிகாந்த் தான். சும்மா அதிர்து இல்லை, எடுத்தா முடிவு வெட்டு ஒன்று துண்டு 2 தான். அந்த கோபப்படாமல் அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப கீழே இறங்கி போயிடாமல் அன்பாக இருங்க. அடிமையாக இருக்காதீங்க. ஏன் அடிமையாக இருக்கீங்க? அன்பாக இருங்க. அதே நேரத்தில் தெளிவான முடிவு. நான் அடுத்தவனுக்கு போய் உதவுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய டவுன் டு எர்த்து கீழே போயிடாதீங்க. தனுர் ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம். இவர்களுடைய திருமணம், அதாவது திருமணம் வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் யோகம் இருக்கு. ஆமாம், இவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது செய்யலாம். இவங்களுக்கே திருமணம் ஆகுங்கிறனே. அப்போ இவங்க குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாடு அனுப்புறதோ, இங்கேயே படிக்கிறதோ, இல்லை ஒரு சாதாரண பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டட் ஸ்கூல் அங்கே எடுத்து போய் படிக்கிறதோ, நல்ல காலேஜில் சேர்க்கிறதோ, அதற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதோ இவங்களுக்கு வரும். சார், நீங்க முன்பே சொல்லியிருந்தீங்க பயணங்கள்ல வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா இப்ப குழந்தைகள் வந்து வெளிநாடுகள் போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக சனி செவ்வாய் காலத்தில் பயணத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும். இந்த சனி செவ்வாய் சேரும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினாலும் நெருப்பினாலும் தீவிரவாதத்தினாலும் வேற்றுமொழி இனத்தவர்களாலும் பிரச்சனைகள் வரத்தால் செய்யும் இனக்கலவரங்கள் உண்டு. அது இல்லாமல் வேறு 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டில் சேருது. இந்த வருஷம் முழுவதுமே இப்படி தான் இருக்குது. குருவோட சஞ்சாரமும் 3 ராசிகளுக்கு. சனீஸ்வரரும் இப்போ எல்லாரும் மீனத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களே வழி 5 மாதம் தான் இருக்கார். திருப்பியும் வக்கரம் பெறுகிறார். அதே வக்கர சனீஸ்வரர் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் உண்டான சனி ஸ்திதியை பார்த்து தான் நம்ம முடிவு சொல்ல முடியும். இவங்களுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வரணும். இவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கா? இந்த மாதிரியான சொத்துக்கள் இவர்கள் வாங்கலாம்? ஸ்திர சொத்துக்கள் வந்து சேரும். ஸ்திரமான சொத்துக்கள், நல்ல சொத்துக்கள் வந்து சேரும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால கடன் வாங்குற மாதிரி வரும். அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழல் இருக்குதா? எந்த காலத்திலையும் தனுர் ராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனையே வராது. ஒன்று என்ன, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடும். அதுதான் எக்ஸ்ட்ரீம் பணப்பிரச்சனை. எப்படி இருந்தாலும் கௌரவம் பாதிக்காது, தன்னுடைய ஆளுமை பாதிக்காது. இவங்க செய்ய வேண்டியது திருப்பதிக்கு போயிட்டு வந்தால், பெருமாளை பார்த்துட்டு வந்தாங்கனாலே இவங்களுக்கு திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் வந்து தேரும். அதே மாதிரி இவங்களால முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யணும், வஸ்திர தானம் செய்யணும். இந்த 2ம் செஞ்சாங்கன்னா இந்த வருடம் முழுவதும் அற்புதமான காலம். தனுசு ராசிக்கு இந்த பராபவ வருடம் 2026 எப்படி இருக்க போகுது? முக்கியமாக இந்த ராசியில் இருக்கவங்க அரசியலில் பிரவேசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, ஆடம்பரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தனுசு ராசின்னு கேட்குறது ஒரு ஃபோக்கஸ், ஒரு குறிக்கோள், ஒரு நீதிமான், ஆண் ராசியும் கூட. உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு கடாட்சியமும் பேச்சு திறமையும் முக மலர்ச்சியும் ஒரு கட்டுக்கோப்பான மஸ்து உடையக்கூடிய ஒரு உடம்பும் உடைய ராசி இந்த ராசி. நிறைய பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் இருப்பாங்க. இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸா, புலனாய்வுத்துறையா, காவல்துறையில் ஒரு பெரிய இதுவா, கலைத்துறையில் ஒரு பெரிய அமைப்பு, இந்த மாதிரியான தருணம் உடையவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. ஆனால் தனுசு ராசிக்கார பெண்கள் தான் பாவம். ஆண் ராசி தான் இருந்தாலும் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இருந்தாலும் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்க 70% பெண்கள் தான். சிறு வயசுலேயே படிப்பில் கான்சன்ட்ரேஷனில் தெளிவான அமைப்பு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு காதல்னு சொல்லக்கூடிய ஒரு மோகம் டீனேஜில் வரும், அந்த 19 இயர்ஸ்குள்ளே வரும். அதை தாண்டிட்டாங்கன்னா நீங்கள் தான் அரசு சம்மந்தப்பட்ட தொழிலில் அதிகார தோரணையான ஒரு வேலை, பெரிய தொழிலில் அமைவீங்க. இந்த அமைப்புலேருந்து வெளியே வந்து தாயி தகப்பன் பேச்சை கேட்டு அற்புதமாக வாழ்ந்த பெண்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்குது. தனுசு ராசிக்கார பெண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஆவாதுன்னு கேட்குறது விதி. பொதுவாக தனுசு ராசிக்கார பெண்களையே கெட்ட மாட்டாங்க. ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை மீறி காதலில் திருமணம் பண்ணவங்கள தான் வாழ்க்கை கொஞ்சம் நிறையாவே ஓடிக்கிட்டு இருக்கும். இருந்திருந்தாலும் தனுசு ராசிக்கார உள்ள ஆண்கள் சுகபோகி, நல்லா ட்ரெஸ் பண்ணணும், கையில் தங்கம் மோதிரம் போடணும்,
கழுத்தில் செயின் போடணும், 4 பேர் பார்த்தா பந்தாவாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகளோட வலம் வரக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்கார ஆண்கள். சிறு வயசில் வேணால் கஷ்டப்படலாம். ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 40 வயசுக்கு மேலே இமாலய சாதனை, உலகமே போற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழில். தனுசு ராசியும் சரி, மகர ராசியும் சரி, உடற்பயிற்சி கூடம் வச்சிருக்கக்கூடிய மாஸ்டராக இருக்கலாம், பிடி மாஸ்டராக இருக்கலாம், இப்படி மக்களுக்கு உபயோகம் பண்ணக்கூடிய டீச்சர்ஸாக கூட நிறையாவே இருக்கலாம். இருந்திருந்த கூட சாதனை படைக்கக்கூடிய தருணம் இவங்களுக்கு தான் நிறையாவே உண்டு. ஆனால் சனி பகவான் இந்த 2026க்கு முன்ன அர்த்தாஷ்டம சனியாக வராரு. அர்த்தாஷ்டம சனின்னு வரும்போதும் அஷ்டம சனி வரும்போதும் ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா மனைவி தவிர மாற்றான் மனைவி, மதமுற்று மதம் மாறின ஒரு மாற்றான் மனைவி மேலே ஆசபாசம் வந்து தான் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து மனைவியுடைய சாபத்துக்கு ஆள்பட்டுருவாங்க இந்த தனுசு ராசிக்கார ஆண்கள். அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் இருக்கவங்கய்யா நிறைய கடன் வாங்குறாங்க ஐயா. ஆடம்பர கடன் தான். வாழ்க்கையை வந்து தெளிவாக வாங்குறதுக்கு கடன் வாங்கி நீ நகை வாங்கினீன்னா அதோடைய யோகம் வேற. கடன் வாங்கி கார் வாங்கினீன்னா, கடன் வாங்கி கடன் மேலே கடன் அடைச்சா கடனாளியே தான் ஆகணும். கடன் வாங்கி ஐஃபோன் வாங்கினா அது நஷ்டம் தான். கடன் வாங்கி நீ கடனை அடைக்கக்கூடியது கடனாளியே தான் இருக்கக்கூடிய தருணம். கடனை அடைக்க சக்தி கொடுன்னு சொல்லக்கூடிய தருணம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்போ மேன்மையாக வரக்கூடிய நேரமும் உண்டு. அரசியலில் பிரவேசமாகக்கூடிய மூக்க நுழைச்சி அரசியல் பிரமுகர்களுடைய நட்பு நிறையாவே இருக்கும். இருந்திருந்தா கூட 45 வயசுக்கு மேலே 55 வயசுக்கு மேலே தனுசு ராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்தணும். உற்றாரோ சுற்றாரோ உறவினரோ தன்னுடைய சொந்தம் பந்தமோ உங்கள் வாழ்க்கைக்கு இடையூறில் விளைவிக்கக்கூடிய தருணம் ஏற்படுத்திக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஒரு நாள் குருவும் முருகனும் ஒன்று, குரு பகவானும் முருக கடவுளும் ஒன்று தான். அதனால என்னைக்காவது ஒரு நாள் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மேற்படி சொன்ன வல்லக்கோட்டை முருகன் கோயில் சொன்ன பரிகாரத்தை பண்ணி பாருங்க. அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. என்ன அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் தாய்க்கோ தகப்பனுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஆவாது. அவங்களுக்கு தான் இடையூறல், உங்களுக்கு கிடையாது.